உன் பொம்பளைக்கு இருக்கா மீச இருக்கா? சரிதான் போயா. என் பொம்பளைக்கு இருக்கு கூந்தல். உன் ஆம்பளைக்கு இருக்காது கூந்தல் இருக்குதா? இவன் கூந்தல பார்க்கலாம். எங்கெல்லாம் பாப்பேன்? 3 இடத்துல பார்க்கலாம். 3 இடத்துல எங்கெல்லாம் பாப்பேன்? கோயில் போட, சடங்கு வீடு, கல்யாண வீடு. பார்த்தா 3 இடத்துல பார்த்தா கூந்தல் குண்டி கீழே தொங்கும். தொங்கும்ல. ஆனா இவ ஆத்துல குடிச்சு வீட்டுல போனா தான் லட்சணம் தெரியும். எப்படியா? அரைச்சான உண்மையான முடி 1.5 மணத்துக்கு ஒட்டு முடியும். ஏன் சரிதான் போயா. கருப்பு தூக்கி சுமந்து பெத்தி எடுத்து வளர்க்கிற பொம்பளை தூர கிடந்த பையன் உனக்கு என்னடா தெரியும்? தாத்தா கூப்பிடாரு. எதுக்கு கூப்பிட்டாரு? எம்மா பெருசு பாரு. என்னதியா? மீசைய பாரு. மீச. ஆமா. அரே எப்படி 10 மாசம் தூக்கி சுமந்து பெத்தி எடுத்து வளர்க்கிற பொம்பளை தூர கிடந்த பையன் உனக்கு என்னடா தெரியும்? நீ 10 மாசம் தூக்கி சுமந்து பெத்தி எடுக்கிறதுக்குள்ள எங்க ஐயா 10 நிமிஷம் பட்ட பாடம் அந்த ஆண்டவனுக்கு தாண்டி தெரியும். அப்படி என்ன பாடியா பட்டது? அப்படி சொட்டு சொட்டு சொட்டுன்னு வடிஞ்சிருக்கும். என்னது? வேர்வை. அது உலகத்துல ஆம்பளை பெருசு ஆம்பளை மோதாத. ஏன் உலகத்துல பொம்பளை தான் பெருசு பொம்பளை நீ மோதாத? பொம்பளை அப்பா அப்பா சீமையத்தை சரக்க எங்க போட்டு இறக்க ஏதாவது ஒரு இடத்துல இறக்கு. பொம்பளை வச்சா என்ன செய்ய முடியும்? என் பொம்பளை நினைச்சோம்னா அப்படியே உன்னைய தூக்கி இந்த இடத்துல வச்சுக்கிட்டு மாவா ஆட்டி எடுத்துக்கோங்க. மாவா தான் ஆட்டுவேன். என் அண்ணன் செடிக்கார முன்னாடி உட்காந்துருக்கான். ஏன் உட்காந்துருக்காரு? மாவு எப்ப கிடைக்கும் எதிர்பார்த்து உட்காந்துருக்கான். கிடைச்சா என்னையா பண்ணுவாரு? மாவு மட்டும் கொடுத்து பாரு. விடிய தோசையா சுட்டு அடிக்கிறோம். இங்க பாடுறா அக்கா நினைச்சானா அப்படியே உங்க செட்டுக்காரர அப்படியே அம்மைய தூக்கி வச்சுக்கிட்டு செட்டுக்காரத்துக்கு அம்மிலே வச்சுக்கிட்டு சட்னியா அரைச்சி வலிச்சிருவாய்யா. என் அண்ணனுக்கு சாம்பார்னா பிடிக்காதா? சட்னியா போது அம்சாம நக்கிட்டு போய்கிட்டே சரிதான் போயா. உலகத்துல பொம்பளை தான் பெருசு. நல்லா போடி உலகத்துல ஆம்பளை தான் பெருசு. ஆம்பளை மோதாதே. உலகத்துல ஆண் பிள்ளையான ஜான் பிள்ளை. சரிதான் போயா. இங்க பாரியா ஒரு வாரத்துக்கு முன்ன குட்டி இந்த இடம் எப்படி இருந்திருக்கும்? ஒரு வாரத்துக்கு முன்ன குட்டி இந்த இடம் இப்படியே தான் இருந்திருக்கும். இந்த இடம் இப்படியே இருந்துச்சு. இருட்டா இருந்திருக்கும். இப்ப அப்படி லட்சம் பொங்கி போய் இருக்கு. வெளிச்சமா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நல்லா தெரியும். யாரு? இதுக்கெல்லாம் காரணம் மைச்செட்டுக்காரனாச்சு தான். அவனுக்கு அதான் அறிவியலைங்க. ஏப்பலா இவன் இதுக்கெல்லாம் காரணம் நாங்க மட்டும்தான். அப்ப செட்டுக்காரு ஒன்னி வச்சா செட் அடிக்காரு. எண்ணிய வச்சு அடிக்காரா? லெத்த கணக்க பொருளை கூட போட்டு அவர் அடிக்கிட்டு இருக்காரு. இதுதான் காரணம் நீன்ற பதறம் வச்சுக்கிறாத. வெளிச்சனாலே ஸ்ரீதேவினாலே பொம்பளை தான் உனக்கு தெரியாதா? உனக்கு அந்த பாட்டை பிடிக்கிறீங்க. ஆமா பிடிக்கிறோம். அப்படி செட்டுக்கார சாமான் இல்ல. எதெல்லாம் நீங்க இருக்கீங்க? எல்லாமே நாங்க தான். எதெல்லாம் நீங்க? இந்த மைக்கு நாங்க தான். ஓகே. இந்த ஒயரி நாங்க தான். இந்த ஸ்டாண்ட் நாங்க தான். இந்த சீரியல் பல்பு நாங்க தான். இந்த குண்டு பல்பு நாங்க தான். இந்த மெர்க்குரி நாங்க தான். இந்த ஆம்பளை பாரு ஓம் போடு ஏன் போடு வாய் போடு கை போடு. வாய் போட்டு கை போடு சொல்றா. அதெல்லாம் கொண்டு வரலையா? கொண்டு வரலையா? அவருக்கே சொல்றாரு அவரு கொண்டு வரலையே. அதெல்லாம் ஒரு உண்டானது கிடையாது. கிடையாது செட்டப்பா அதெல்லாம் கிடையாது. வாய் போடு கை போடு இருக்கியா? அதெல்லாம் வாய் போடு கை போடணும்னு தெரியாதா? சத்தியமா தெரியாது. வாய் போடுனா எப்படி இருக்குன்னு எனக்கு கேளு. எப்பல வாய் போடுனா எப்படி இருக்கும்? கை போடுனா எப்படி இருக்கும்? இங்க பாரியா இந்த மயில் மாதிரி வரைஞ்சிருக்கா. அவன் மயில் போட்டுருக்காங்களா? அது ஒரு போடு. இந்த மாடு போட்டு நந்தி வச்சிருக்காங்க. இது ஒரு போடு. இத மாதிரி தான் இருக்கும். எப்படி இருக்கும்? உதடு மாதிரி வரைஞ்சிருக்காங்க. வாய் போடு விளக்காதவளே. உதடு வரைஞ்சி கீழே வெல்கம் போட்டிருக்கும். அது பேர் வெல்கம் போடு. கை போட வாய் போடா. கை போட தெரியாது உனக்கு? கை போடுனா எப்படி இருக்கும்? இப்படி கும்பிட்ட மாதிரி இருக்குமே. கூடுகட்ட குக்கர். ஏன் இப்படி கும்பிட்ட மாதிரி கீழே வருகன்னு போட்டிருக்கும். அது வருக போடு. அப்படியா? அது ஊர வாய் போடு கை போட வழங்காத பேசுவா பொம்பளை பிள்ளை. ஆம்பளை பையன் அப்படி செட்டுக்கார எல்லாமே நீங்க தான் இருக்கீங்க. நீ ஒட்டல